காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் ஓட்டிய கார் வீட்டின் வெளியே கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அசுர வேகத்தில் மோதிய காருக்கு அடியில் பெண் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் கங்கையம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் ராஜா. இவர் முறுக்கு, அதிரசம் போன்ற தின்பண்டங்களை வீட்டில் தயார் செய்து தனது கார் மூலமாக காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பெட்டிக்கடை மற்றும் மளிகை கடைகளில் விற்பனை செய்து வருகிறார். இன்று காலையில் இவரது 17 வயது மகன் வீட்டின் வெளியே நிறுத்தி இருந்த காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து அவரது வீட்டின் அருகில் வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த சரஸ்வதி என்ற பெண்மணி மீது அசுர வேகத்தில் மோதியது. மேலும் அருகே இருந்த இருசக்கர வாகனங்களையும் இடித்து தள்ளி சுவரில் மோதி நின்றது. இதில் காருக்கடியில் சரஸ்வதி அம்மாள் சிக்கிக் கொண்டார். அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டு அனைவரும் சம்பவ இடத்தில் கூடி அந்த காரை தூக்கி சரஸ்வதி அம்மாளை மீட்டனர். ஆனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்த சிவகாஞ்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காரை இயக்கிய 17 வயது சிறுவனை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் உயிரிழந்த சரஸ்வதி அம்மாளின் உடலை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 17 வயது சிறுவன் ஓட்டிய கார் மோதி வீட்டின் வாசலிலேயே பெண் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.